தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. இன்று நாம் தொடர்ந்து திருமணத்தை குறித்து தியானிக்கப் போகிறோம். திருமணம் ஒரு கிறிஸ்தவ கண்ணோட்டம் என்ற தலைப்பில் நாம் வேதத்தை வாசிக்கப் போகிறோம், தியானிக்கப் போகிறோம். அநேகர் இன்றைக்கு திருமணத்தை குறித்து பல கருத்துக்களை கூறுகிறார்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியா இருக்குது. திருமணம் என்பது மனுக்குலத்தின் ஒரு பொதுவான அனுபவம். ஆல்மோஸ்ட் எல்லாரும் திருமணம் செய்கிறாங்க. அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடியா இருக்குது திருமணத்தை குறித்து. ஒரு சிலர் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா புஸ்தகம்லாம் எழுதுகிறாங்க. ரைட், இது செஞ்சால் நல்லது, அது செஞ்சால் தப்பு, ரைட், இது செய்யக்கூடாது, இது செய்யணும் அப்படின்னு பல கருத்துக்கள் இருக்குது இன்றைக்கி. அதை தவிர்த்து குடும்பத்தார், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் ஒவ்வொருத்தரும் அந்த ஃப்ரீ அட்வைஸ் வேறு கொடுப்பாங்க. ஏன் நம்ம ஊரில் வச்சு கேட்கவா வேணும், சும்மாவே ஃப்ரீ அட்வைஸ் கொடுப்பாங்க இல்லையா? அப்படி இருக்கிற அந்த சூழ்நிலையில் நாம் பைபிள் திருமணத்தை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை தியானிக்க போகிறோம். நமக்கு மனுஷர்களுடைய கருத்துகள், அவங்க சொல்கிற அந்த காரியங்கள், இதில் நம்ம பெருசாக கவனம் செலுத்த போகிறதில்ல. நம்ம பைபிள் என்ன சொல்லி கொடுக்குது, கர்த்தர் தன்னுடைய வார்த்தையில் நமக்கு என்ன போதிக்கிறார், அதை குறிப்பாக கவனிக்க போகிறோம். ஏன்னா கர்த்தருடைய ஞானம் குடும்பத்தை கட்டும். கர்த்தருடைய புத்தி, அவரிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கின்ற அந்த புரிந்து கொள்ளுதல், புத்தி, அண்டர்ஸ்டாண்டிங், அது நம்முடைய குடும்பத்தை நிலைநிறுத்தும், உறுதி செய்யும். அவரிடத்திலிருந்து வருகிற அறிவு நம்முடைய குடும்பத்தையும் வாழ்வையும் நன்மைகளால் நிரப்பும். அதனால் பாருங்கள், கர்த்தருடைய ஞானத்தை நாம் நாடப்போகிறோம், அவரை நோக்கி பார்க்க போகிறோம். அவர் நமக்கு என்ன சொல்கிறார் என்பதில் நாம் கவனமாய் இருக்க போகிறோம். அதனால் ஜெபத்தோடு, ஒரு எதிர்பார்ப்போடு, விசுவாசத்தோடு இன்று நாம் போதனையை தொடங்குவோம். முதல்ல ஜெபிக்கலாம். பிதாவை, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனை, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் நீர், ஒருவராய் ஞானமுள்ள தேவன் நீர். ஞானமும் வெளிச்சமும் உம்முடையது தாப்பனை. உம்முடைய வார்த்தைகள் மாறாத வார்த்தைகள், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம், உம்முடைய வார்த்தைகள் நித்தியமானவைகள். பிதாவே, உம்முடைய விலையேற பெற்ற வார்த்தைகளை எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, திருமணத்தை குறித்த உம்முடைய ஞானம், உம்முடைய வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, பலமுள்ள குடும்பங்களை கட்ட, ஒரு ஆரோக்கியமான திருமண வாழ்வு எங்களுக்கு உண்டாக நீர் எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, ஆல்ரெடி நல்லா இருக்கிற திருமணங்கள் இன்னும் பலமடையட்டும், இன்னும் மகிமையான திருமணங்களாக மாறட்டும், இன்னும் அதிகமான சந்தோஷம், அதிகமான ஒற்றுமை, அதிகமான சமாதானம் குடும்பங்களிலே உண்டாகட்டும். இன்னும் பலமான விதத்தில் உம்முடைய சித்தத்தை கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து நிறைவேற்றட்டும். பிதாவே, உடைந்து போயிருக்கிற திருமணங்கள், பலவீனமான சூழ்நிலையில் இருக்கிற திருமணங்கள் தாப்பனை பலப்படுத்தப்படட்டும், குணமாக்கப்படட்டும். நொறுங்குண்ட இருதயங்கள் குணமாக்கப்படட்டும். திருமணங்கள், கணவன் மனைவி உறவு ரெஸ்டோர் பண்ணப்படட்டும். தாப்பனை, ஒரு பலமுள்ள குடும்பத்தை கட்ட நீர் அவர்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, இன்னும் திருமணம் ஆகாத மக்கள் இருப்பாங்க. அவங்க தாப்பனை, இந்த போதனைகள் மூலமாக ஒரு வெற்றியுள்ள திருமணத்திற்கு ஆயத்தம் பண்ணப்படட்டும். அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் உண்டாகட்டும். தாப்பனை, உம்முடைய வெளிச்சத்தினால், உம்முடைய ஞானத்தினால அவர்கள் ஒரு வெற்றிகரமான திருமண வாழ்க்கையை அனுபவிக்கட்டும். ஹல்லேலூயா டு ஜீசஸ். இயேசுவே, உமக்கு நன்றி. இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். Hallelujah to Jesus. Glory be to God. Blessed be your holy name. பிதாவே, நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியாக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். Hallelujah. Hallelujah to Jesus. உங்களுடைய தேவைகளுக்காக நம்ம மெசேஜ் முடிச்சதுக்கப்புறம் கடைசியில் ஜெபிக்க போகிறோம். இப்பொழுது போதனைக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு காரியத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த ஊழியத்தை ஆதரிக்க விரும்புகிறவர்கள் உங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற அந்த QR கோட் மற்றும் பேங்க் இன்ஃபர்மேஷனை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஊழியத்திற்கு காணிக்கைகளை அனுப்பலாம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து போடுவார்கள்.
நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்ற வார்த்தையின்படி என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார் என்ற வார்த்தையின்படியும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு மகிமையான அறுவடையை கொண்டு வருவார். நன்மை, தயவு, ஆசீர்வாதத்தினால் உங்கள் வாழ்வை நிரப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இது தேவனுடைய ஊழியம். நம்ம தேவ ராஜ்யத்தின் காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஊழியத்தில் நீங்கள் விதைக்கும்போது அந்த விதைப்புக்கான அறுவடையை கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் வாழ்வில் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த 3 வசனங்களை நம்ம கவனித்து பார்த்தோம்னா இது மனிதனை குறித்த தேவன் நமக்கு கொடுக்கிற முதல் வெளிப்பாடுகள். இந்த முதல் வெளிப்பாட்டிலேயே திருமணம் இருப்பதை நாம் காண்கிறோம். கர்த்தர் மனிதனை உருவாக்கும்போது ஆணும் பெண்ணுமாக உருவாக்கினார் என்று வேதம் போதிக்கிறது. இந்த வசனத்தை எடுத்து நம் ஆண்டவராக இயேசு திருமணத்தை குறித்து போதிக்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, கர்த்தர் மனிதனுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களில் அந்த முதல் பகுதியை கவனித்து பார்த்தோம்னா, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி, இது திருமணத்தின் மூலமாக நிறைவேற வேண்டும் என்று கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்கள். ரைட். அப்போ கவனிங்க, கர்த்தர் திருமணத்தை மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பங்காக, ஒரு முக்கியமான காரியமாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். திருமணம் என்பது மனுஷனுடைய ஆலோசனை கிடையாது, அது தேவனுடைய ஆலோசனை. மனிதனுடைய நன்மைக்காக, மனிதனுடைய பெருக்கத்திற்காக, மனிதன் இன்னும் பலமடைய வேண்டும், இன்னும் பெருக வேண்டும், அவன் வாழ்வில் நன்மைகள் உண்டாக வேண்டும் என்று தேவன் விரும்பி திருமணத்தை மனிதனுக்கு ஒரு ஈவாக கொடுத்திருக்கிறார். 2ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 2:18ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். கவனிங்க, மனிதன் தேவ சாயல்ல தேவ ரூபத்தில் அவருடைய பிள்ளையாக உருவாக்கப்பட்டவன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆளுகை செய்வதற்கென்றே உருவாக்கப்பட்டவன். மறுபடியும் பிறந்த ஒரு தேவ பிள்ளைன்றது பாருங்க, ஒரு மகிமையான ஒரு சிருஷ்டிப்பு. ஒவ்வொரு தேவ பிள்ளையும் சாதாரண ஆள் கிடையாது. நம்ம அநேக நேரங்களில் நம்ம பிரச்சனை என்னன்னாலே நம்ம வேதத்தின்படி நம்மளை பார்க்காம, மனுக்குலத்தை பார்க்காம, ரைட், உலகத்தின் போதனைகளின்படி மனுஷனை பார்க்கறதுனால அநேக நேரத்தில் நம்ம மதிப்பு நம்மளுக்கே தெரிய மாட்டேங்குது. ஆனால் ஒவ்வொரு மனிதனும், ஆணும் பெண்ணும், கர்த்தருடைய சாயலில் அவர் ரூபத்தில் உருவாக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகள், அவராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட ஒரு மகிமையான வல்லமையான சிருஷ்டிப்புகள் திருமணத்தில் இணைக்கப்பட வேண்டும். அவர்கள் இணைந்து தன்னுடைய தேவ ராஜ்யத்தின் திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அநேக மக்களுக்கு இந்த எண்ணம் திருமணத்தை குறித்து உதிக்கிறதே கிடையாது. ஆனால் இதுதான் தேவ சித்தம். அந்த ஆணும் அந்த பெண்ணும் இணைந்து தன்னுடைய மகிமையான தன்னுடைய குடும்பத்தார், தன்னுடைய பிள்ளைகள் திருமணத்தின் மூலமாக இணைந்து தேவ ராஜ்யத்தின் காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். புரியுதா? திருமணம் என்பது ஒரு தடையோ இல்லை ஒரு கட்டோ இல்லை ஒரு சிறையிருப்போ கிடையாது. நிறைய பேர் என்ன கட்டி போட்ட மாதிரி இருக்குது பிரதர் அப்படின்வாங்க. அடைச்சி போட்ட மாதிரி இருக்குது, என் சுதந்திரமே போயிடுச்சு, என் தனித்துவம் போயிடுச்சு, அப்படியாக்கும் இப்படியாக்கும் பல காரியங்கள் சொல்கிறாங்க இல்லையா? ஆனால் கவனிங்க, கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் தனியாக இருப்பது நல்லதல்ல, ரைட், ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன். துணைனா என்ன? ஹெல்ப்பர். நமக்கு உதவி தேவை, கணவனுக்கும் சரி மனைவிக்கும் சரி. நமக்கு நம்மளால்
செய்ய முடிந்த காரியங்களை தாண்டி நமக்கு வாழ்க்கையில் உதவிகள் தேவை. நமக்கு உதவி உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்வில் நன்மை உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த உதவியும் நன்மையும் நமக்கு கிடைக்கும்படி கர்த்தர் திருமணத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். நீங்கள் நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை கவனிச்சிங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நல்ல மனைவியை கண்டடைகிறவன் கர்த்தரிடத்தில் தயவை பெறுகிறான் என்று சொல்கிறார். நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்கிறான். அப்போ பாருங்கள், திருமணம் என்பது உங்கள் வாழ்வில் கர்த்தருடைய உதவி, தயவு, நன்மைகளை கொண்டு வருகிற ஒரு வாய்க்காலாக இருக்கிறது. நாம் தனியாளாக இருக்கும்போது நமக்கு கிடைக்காத உதவி, நமக்கு கிடைக்காத நன்மை, நமக்கு கிடைக்காத தயவு நம்முடைய கணவன் அல்லது மனைவி மூலமாக நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார். இந்த உதவி, தயவு, இந்த நன்மைகளை நீங்கள் திருமணத்தின் மூலமாக மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய கணவன் அல்லது உங்களுடைய மனைவியின் மூலமாக மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும். இதை நீங்கள் வேறு எந்த ரீதியிலையும் பெற்றுக்கொள்ள முடியாது. உங்கள் பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு மூலமெல்லாம் இது கிடைக்காது. புரியுதா? லிவ் இன் பார்ட்னர் மூலமாகலாம் கிடைக்காது. கர்த்தர் அதெல்லாம் அங்கீகரிக்கிறதே கிடையாது. கவனிங்க, நல்லா கவனிங்க. கர்த்தர் திருமணத்தின் மூலமாகத்தான் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருகிறார். இல்லை நான் அவங்கள என் கணவனாக பார்க்குறேன், என் மனைவியாக பார்க்குறேன், நீங்கள் பார்க்குறதெல்லாம் இருக்கட்டும், கர்த்தர் அப்படி பார்க்குறது கிடையாது. நாங்கள் ஆல்ரெடி ஒன்றா இணைஞ்ச மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்னத்தையும் நினச்சிட்டு போங்க, கர்த்தர் அப்படி நினைக்கிறது கிடையாது. கர்த்தர் தன்னுடைய பார்வையில் எது சரியாக இருக்குதோ அதைத்தான் ஆசீர்வதிப்பார். அவர் ஏற்படுத்தின திருமண உறவைத்தான் அவர் ஆசீர்வதிப்பார். அவர் கொடுத்த அந்த கணவன், அவர் கொடுத்த அந்த மனைவி மூலமாகத்தான் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் இதை விட்டு வெளியில் எல்லாம் தேடினீங்கன்னா அதெல்லாம் கிடைக்காது. புரியுதா? உங்கள் நண்பன் மூலமாலாம் இது உண்டாகாது. பெஸ்ட் பிஎஃப்எஃப்னு சொல்கிறாங்க, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர், அவங்க மூலமாகவும் இது கிடைக்காது. பெஸ்டி அவங்க மூலமாகவும் கிடைக்காது. ஏன் உங்கள் தாய், தாப்பன், சகோதர சகோதரிகள் மூலமாக கூட இந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்காது. இது திருமணத்தின் மூலமாக உங்களுக்கு உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள். புரியுதா? ஒவ்வொரு மனுஷனும் இதை அறிந்து கொண்டு இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இதை பெற்று எப்படி அனுபவிக்கணும்னு கற்றுக்கணும். புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். மறுபடியும் தெளிவாக சொல்கிறேன், திருமணம் உங்கள் வாழ்வை பலப்படுத்தும், உங்கள் வாழ்க்கையில் வல்லமையை பெருகச் செய்யும். கர்த்தருடைய நன்மைகள், கர்த்தருடைய உதவி, கர்த்தருடைய தயவு உங்களுடைய வாழ்விலே அதிகரிக்கும். புரியுதா? ஹல்லேலூயா. நீங்கள் பெருக வேண்டும் என்று விரும்பி, நீங்கள் விரிவாக்கத்தை அடைய வேண்டும், இன்னும் பலமடைய வேண்டும் என்று விரும்பி கர்த்தர் உங்களுக்கு திருமண உறவை கொடுத்திருக்கிறார். ஒரு கணவன் மனைவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த எண்ணங்களை மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம பல வாரங்களாக திருமணத்தை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். போன வாரத்திலிருந்து இந்த அன்பில் எப்படி நடப்பது, ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஏன் விவாகரத்து உண்டாகுது, கர்த்தர் விவாகரத்தை குறித்து என்ன யோசிக்கிறார் அப்படின்லாம் பார்த்தோம். விவாகரத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் இருதயத்தின் கடினம் என்பதை குறித்தும் பார்த்தோம். அப்போ அதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, வேதம் அதை நமக்கு போதிக்கிறது. மென்மையான இருதயம், கடினமான இருதயம் எப்படி விவாகரத்தை உண்டாக்குகிறதோ அதே போல் ஒரு மனிதனுக்கு மென்மையான இருதயம் இருக்கும்போது அவன் வாழ்வில் பலன் உண்டாகும், திருமண உறவில் சமாதானம், சந்தோஷம், ஒற்றுமை உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும். ஹல்லேலூயா. அதனால் அந்த காரியங்களை குறித்து நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். இன்றைக்கி கர்த்தர் குறிப்பாக ஒரு சில காரியங்களை என்னுடைய இருதயத்தில் வைத்திருக்கிறார். அவைகளை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்கலாம். ஹல்லேலூயா. முதல்ல எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்களை வாசிப்போம். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஹல்லேலூயா. அதை மைண்டில் வச்சுக்கோங்க.
ரைட். கொலாசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம். Hallelujah to Jesus. 12, 13, 14 வசனங்களை வாசிப்போம். கொலாசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரையொருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இந்த காரியங்களை நாம் திருமணத்தில் கடைபிடிப்பது அவசியமாக இருக்கிறது. ஒரு பலமுள்ள குடும்பத்தை நான் கட்ட வேண்டும், ஒரு வெற்றிகரமான திருமண வாழ்வு எனக்கு உண்டாக வேண்டும் என்றால் இந்த காரியங்களை என் வாழ்க்கையில் நான் கடைபிடிப்பது அவசியமாக இருக்கிறது. போன வாரத்தில் நம்ம கணவன் அல்லது மனைவியை எப்படி நடத்துகிறோன்றது, அவங்கள குறித்து நம்ம என்ன யோசிக்கிறோம், அவங்க நம்ம வாழ்க்கையில் அவங்களுக்கு என்ன மதிப்பு கொடுக்குறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். என்னுடைய பார்வையில் என் மனைவி விலையேறப்பெற்றவளாக இருந்தால் அவளை நான் நல்லா பார்த்துக்குவேன், தாராளமாக மன்னிப்பேன், மரியாதையோடு நடத்துவேன். அதே மாதிரி தான் பாருங்கள், ஒரு மனைவியின் பார்வையில் கணவன் விலையேறப்பெற்றவனாக இருந்தால் அவங்க நல்லா பார்த்துக்குவாங்க, அன்பாக நடத்துவாங்க, மரியாதையாக நடத்துவாங்க. ரைட். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிலாம் போவாங்க. ஏன்னா அவங்க பார்வையில் தங்களுடைய அந்த வாழ்க்கை துணை விலையேறப்பெற்றவர்களாக இருக்கிறாங்க. நீதிமொழிகள் Hallelujah to Jesus. 31 பார்ப்போம். ரைட். Hallelujah to Jesus. 10ஆம் வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 31, 10ஆம் வசனம். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துகளை பார்க்கிலும் உயர்ந்தது. பாருங்கள், இந்த போதனை ஆரம்பிக்கும் போதே முதல்ல கேள்வி கேட்குறார், அந்த பெண்ணுடைய மதிப்பு உனக்கு தெரியுமா? அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். அந்த மதிப்பு என்னன்னு தெரியணும். கர்த்தர் எனக்கு ஒரு வாழ்க்கை துணையை கொடுத்துருக்கிறாரு, இவங்களுடைய மதிப்பு என்ன, கர்த்தர் இவங்களை எப்படி பார்க்குறாரு? கர்த்தருடைய பார்வையில் ரைட் முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. பாருங்கள், இன்றைக்கி கர்த்தர் ஏன் நம்மளை தாராளமாக மன்னிக்கிறாரு? கர்த்தர் ஏன் நமக்காக தன்னுடைய ஒரே குமாரனை பலியாக கொடுத்தார்? ஏன் கர்த்தர் நமக்காக இயேசுவின் திரு இரத்தத்தை, விலையேறப்பெற்ற இரத்தத்தை விலைக்கரையமாக கொடுத்து நம்மை ஏன் மீட்டார்? ஏன்னா அவருடைய பார்வையில் நாம் விலையேறப்பெற்றவர்கள். அவர் கர்த்தருக்கு தங்கம் பெருசு கிடையாது, வெள்ளி பெருசு கிடையாது, வைடூரியம் பெருசு கிடையாது. மனிதர்கள் தான் அவருக்கு முக்கியம். ஏன்னா மனிதர்கள் அவருடைய பிள்ளைகளாக உருவாக்கப்பட்டவர்கள். கர்த்தர் நம்மளை எந்த அளவுக்கு மதிக்கிறார்னா, விலைமதிப்பற்ற இயேசுவின் திரு இரத்தத்தையே விலையாக கொடுத்தார். ஒரு பொருளோட மதிப்பு அதுக்கு என்ன விலைன்றதை வச்சு தான் நிர்ணயிக்கப்படுது. இன்றைக்கி 1 லட்ச ரூபாய்க்கும் கார் இருக்குது, கோடான கோடி ரூபாய்க்கும் கார் இருக்குது. புரியுதா? அந்த ஒரு பொருளுக்கு, அந்த காருக்கு என்ன விலை கொடுக்க போகிறோம்ன்றதை வச்சு தான் அந்த காருடைய மதிப்பு. இன்றைக்கி தங்கத்துக்கு ஏன் அவ்வளோ மதிப்புனா, அதுக்கு 10,000 ரூபான்னு சொன்னாலும் கொடுக்குறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. புரியுதா? 5 லட்சத்துக்கும் கார் வாங்கலாம், 5 கோடிக்கும் கார் வாங்கலாம். அந்த விலை தான் அந்த காருக்கு மதிப்பை கொடுக்குது. அதை நம்ம எப்படி பார்த்துக்கிறோம், எப்படி பயன்படுத்துகிறோம் ரைட் அப்படின்றதெல்லாம் நிர்ணயிக்க போகுது. புரியுதா? ஹல்லேலூயா டு ஜீசஸ். அந்த மாதிரி தான் பாருங்கள், கர்த்தர் இப்போ நம்மை மீட்க அவர் கொடுத்த அந்த விலை தான் நம்முடைய வேல்யூவை நிர்ணயிக்குது. அவர் பார்வையில் நாம் விலையேறப்பெற்றவர்களாக இருக்கிறோம். அவர் பார்வையில் நமக்கு ஈடினையே கிடையாது, ஒப்பே கிடையாது. இருக்கிறதுலே ஹையஸ்ட் ப்ரைஸை நமக்கு கொடுத்துருக்கிறார். புரியுதா?
அப்படி தான் நம்மளை அவர் பார்க்குறாரு. அதனால தான் பாருங்கள், நம்ம மேலே அவ்வளோ அன்பு செலுத்துகிறாரு, அவ்வளோ இரக்கம் பாராட்டுறாரு, நம்ம தப்பு பண்ணும்போது மன்னிக்கிறாரு. இப்போ நம்ம கணவன் மனைவியும் அப்படி பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும், விலையேறப்பெற்றவர்களாக பார்க்க வேண்டும். என் கணவன் விலையேறப்பெற்றவன் அப்படின்னு யோசித்தா, என் மனைவி விலையேறப்பெற்றவள்னு யோசித்தா, அவங்கள மன்னிக்கிறதுக்கு நம்ம தயங்க மாட்டோம், இரக்கம் பாராட்டுறதுக்கு தயங்க மாட்டோம், அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கு தயங்க மாட்டோம். அவங்க முக்கியம் இல்லைன்னு நினச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக லேசில் மன்னிக்க மாட்டோம், மரியாதை இல்லாமல் நடத்துவோம், கண்ட மாதிரி பேசுவோம். ஏன்னா இவர் என்ன பண்ண போகிற, இவர் இருந்தாலும் ஒன்று தான், இல்லாட்டினாலும் ஒன்று தான், கூட இருந்தாலும் சரி தான், விட்டுட்டு போனாலும் ஒன்று தான், அப்படின்ற ஒரு எண்ணம் உள்ளுக்குள்ளே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த வாயிலிருந்து வர வார்த்தைகளும் நம்ம அவங்கள நடத்துகிற விதமும் அதுக்கு ஏற்ற விதத்தில் தான் இருக்கும். அதனால தான் நம்ம கணவன் மனைவியை நம்ம எப்படி பார்க்குறோன்றதை முதல் நம்ம கவனிச்சுட்ருக்குறோம். புரியுதா? ஹல்லேலூயா. சரி, அதை பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி குறிப்பாக மன்னிப்பதை குறித்து பார்க்க போகிறோம். மன்னிக்காது இருக்கும்போது அதுடைய ஆபத்துகளையும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இங்கே கர்த்தர் நம்ம சொல்கிறத பார்க்குறோம். கொலாசியருக்கு திரும்ப போங்க. கொலாசியர் 3ஆம் அதிகாரம். இங்கே நம்ம பார்க்குறோம், கர்த்தர் சொல்கிறது அழகா, ஒருவரை தாங்கி ஒருவர் பேரில் ஒருவர் குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இன்றைக்கி பாருங்கள், 2 மனிதர்கள் இணைந்து வாழும்போது பிரச்சனைகள் வரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வரும். ஏன்னா மனிதன் குறைபாடு உள்ளவன், வெவ்வேறு விருப்பங்கள், ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு மாதிரி டேஸ்ட் இருக்குது, வேறு வேறு மாதிரி ஆசைகள் இருக்குது, வாழ்க்கையில் லட்சியங்கள் தரிசனங்கள்னு ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு மாதிரி இருக்குது. விருப்பு வெறுப்புகள்லாம் வித்தியாசப்படும், வளர்க்கப்பட்ட கலாச்சாரங்கள் வித்தியாசமாக இருக்கும், சில நேரங்களில் பேசுகிற பாஷை, படித்த படிப்புகள், இன்ட்ரெஸ்ட்ஸ், ஹாபீஸ் எல்லாத்துலேயுமே வித்தியாசம் இருக்குது இல்லையா? அப்போது அப்படிப்பட்ட 2 பேர் ஒன்றா சேர்ந்து குடும்பமாக வாழ்க்கை பூரா நடக்கணும் அப்படின்னா பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதுவும் 2 பேருக்குள்ளேயும் குறைகள் இருக்குது. அவங்க வளர்ச்சியை பொறுத்து அந்த குறைகள் ஜாஸ்தி இருக்குதா கம்மி இருக்குதா நிர்ணயிக்கப்படுது. ஆனால் என்ன தான் வளர்ந்துருந்தாலுமே அந்த ஒரு மனுஷனுக்குள்ள குறை இருக்க தானே செய்யும். பாருங்கள், ஒரு ஆளை நம்ம என்றைக்காவது பார்த்து இல்லை கொஞ்ச நேரம் பார்த்து ஒரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் மாதிரி பார்த்து அந்த வேலையை முடிச்சுட்டு சரி பாய் பாப்போ இப்போ போய்ட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டா, அந்த கொஞ்ச நேரத்தில் நம்ம நம்மளை அடக்கி நல்லா ஜிரிச்சு ப்ளசண்ட்டாக பேசி அவங்க கூட நல்லா இருப்பது ஒரு பெரிய காரியம் இல்லை, பண்ணிடலாம். இன்றைக்கி வேலை பார்க்குற இடத்துலலாம் நம்ம அநேக நேரங்கள் அப்படி தான் பண்ணுறோம். கிளையண்ட்டெல்லாம் என்றைக்காவது ஒரு நாள் பார்க்குறோம், இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் எப்போயாவது ஒரு தடவை பார்க்குறப்ப அவங்கள்ட்ட சிரித்து நல்லா பேசி பொறுமையாக இருந்து நல்லா கவனித்து அனுப்புறது. அது 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 பாருங்கள், அது மோஸ்ட்லி எல்லோரும் செஞ்சுருவாங்க. ஆனால் ஒரு சிலர் கூட நம்ம நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. இப்போ உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்கள் கொலீக் இருக்கிறாங்க. அப்போ உங்கள் கொலீக் கூட எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்தில் இருந்து அட்லீஸ்ட் ஒரு 8 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது இல்லையா? உங்கள் தாய் தகப்பன், உங்கள் அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா இவங்க கூட எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. திருமணமான உங்களுடைய கணவன் அல்லது மனைவி கூட நீங்கள் இன்னும் அதிக நேரம் செலவழிக்க வேண்டியது இருக்குது. இப்படி வெவ்வேறு விதமான ஆட்களை ஒரு இடத்துல வச்சு நீங்கள் ஒருவரோட ஒத்துழைச்சி காரியங்களை செய்யுங்க, வாழ்க்கையை வாழுங்க, வேலையை பாருங்கள், பிஸ்னஸை நடத்துங்க, ஒரு குடும்பமாக இருங்க, ஒற்றுமையாக இருங்கன்னு சொல்லும்போது அங்கே பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகமாக பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பும் கூட அங்கே இருக்குது இல்லையா? ஏன்னா ஒவ்வொருத்தரும் வேறு வேறு மாதிரி இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் வேறு வேறு மாதிரி காரியங்களை பார்க்குறாங்க.
ஒரே காரியத்தை குறித்து குடும்பத்தில் இருக்கிற ஒரு 5 பேர்கிட்ட கேட்டிங்கன்னா 5 பேரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. ரைட்? ஏன்னா அவங்களுடைய கருத்துகள், அவங்களுடைய பார்க்குற விதம் இதெல்லாம் வேறு வேறையாக இருக்குது. அதனால் பாருங்கள், ஒருத்தர் இன்னொருத்தரை காயப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வார்த்தைகள் மூலமாகவோ செய்கையின் மூலமாகவோ, சில சமயம் பார்த்து செய்யாமல் இருக்கிறதுனாலையோ ரைட் காயப்படுறாங்க மக்கள். ரைட்? கோபப்படுறாங்க. அவங்க இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி செஞ்சுருக்கக்கூடாது, இல்லைன்னா இப்படி செய்யாமல் இருந்திருக்கக்கூடாது, இப்படி பேசியிருக்கக்கூடாது, இப்படி வாய மூடிட்டு சும்மா இருந்திருக்கக்கூடாது. இப்படி பல விதங்களில் நம்ம பார்க்குறோம். ரைட்? அவங்க செஞ்ச காரியம் நம்மளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இல்லை, சில சமயம் மனம் கஷ்டப்படுத்துடுறாங்க, சில சமயம் மனசை காயப்படுத்திடுறாங்க. ரைட்? இந்த மாதிரிலாம் இந்த நெருங்கின உறவுகளில் நடப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் திருமண வாழ்க்கையில் 2 பேர் சேர்ந்து ரைட் ஒன்றா வாழ்ந்து ஒன்றா குடும்பத்தை நடத்தி ரைட் பல ஆண்டுகள் கூட ஒன்றா வாழ்க்கையின் இந்த ஜேர்னியை 2 பேரும் சேர்ந்து செய்ய வேண்டியதாக இருக்குது இல்லையா? அப்படின்றப்ப பிரச்சனைகள் வர்றதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஒருவரை காயப்படுத்துவதற்கான வாய்ப்பும் அதிகம். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வாய்ப்பு அதிகம். தவறுகள் செய்வதற்கும் வாய்ப்பு அதிகம் இல்லையா? இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம மன்னிப்பவர்களாக இருப்பது அவசியமாக இருக்கிறது. சுலபமாக வேகமாக மன்னிப்பவர்களாக இருப்பது அவசியமாக இருக்குது. நமக்கு நல்ல உறவுகள் உண்டாகணும் அப்படின்னு நம்ம விரும்பினோம்னா, நல்ல உறவுகள் வேணும்னு நினச்சோம்னா ரைட் குறிப்பாக இந்த நெருக்கமான சூழ்நிலைகளில் நீங்கள் இப்போ பொதுவான மற்ற ஆளுகளையும் நம்ம மன்னிக்க வேண்டியது அவசியம்தான். ஆனால் குறிப்பாக இந்த மாதிரி நெருக்கமான சூழ்நிலைகள்லாம், நெருக்கமான உறவுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மன்னிக்க வேண்டியது அதிமுக்கியம். அப்போ தான் உங்களால் அவங்க கூட சரி இப்போ ஏதோ பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனையை வச்சு அப்படியே மொத்தமாக பிரிஞ்சு போயிடுவேன் அப்படின்லாம் நினைக்க முடியாது. வேலை ஸ்தலங்கள் அப்படிலாம் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு வேலையில் தொடர்ந்து நிற்கவே முடியாது இல்லையா? ஏன்னா உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அவங்க வளர்கிறதுக்கான வழியை பார்ப்பாங்க. நீங்கள் அப்போ காம்படிஷன் வரும்போது ஏதாவது சொல்லுவாங்க, ஏதாவது பேசுவாங்க, ஏதாவது செய்வாங்க. நீங்கள் அதை மனசில் வச்சுக்கிட்டு காலம் பூரா அப்படி ரைட் இருதயத்தில் கோவத்தையும் ஆத்திரத்தையும் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல சந்தோஷமாக இருக்க முடியாது. ரைட்? அது சரியாக கண்ட்ரோல் பண்ண தெரில, மன்னிக்க தெரில அப்படின்னா நீங்கள் வேலையை போட்டுட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும். நீங்கள் அப்படி யாரு கூட பிரச்சனை வந்துருச்சுன்றதுக்காண்டி விட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் எங்கே வேலை பார்க்க முடியும்? ஏன்னா எங்கே போனாலும் அப்படி ஆள் இருப்பாங்க. சில சமயம் நீங்கள் வேறு யாரையாவது காயப்படுத்துவீங்க. நீங்கள் காயப்படுத்திட்டீங்கன்னா அவங்க வேலையை விட்டுட்டு போனால் கம்பெனி உருப்பிடுமா? யோசிச்சு பாருங்க. இல்லை தாய் தகப்பனை என்ன பண்ணுறது? சில சமயம் தாய் தகப்பனே நம்மளை காயப்படுத்துகிறாங்க, இல்லை பிள்ளைகள் பெற்றோரை காயப்படுத்துகிறாங்க. அதுக்காண்டி காயப்படுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட முடியுமா? முடியாது இல்லையா? சேர்ந்து தான் வாழணும். அதே மாதிரி தான் இந்த கணவன் மனைவி உறவுன்றதும் பாருங்கள், சும்மா அப்படிலாம் விட்டுட்டு போகிற உறவு கிடையாது. அதெல்லாம் மரணம் பரியந்தம், மரணம் வரைக்கும். அப்போ அந்த உறவில் நீங்கள் மன்னிக்க தெரியலனா எப்படி சந்தோஷமாக சேர்ந்து வாழ முடியும்? எப்படி ஒற்றுமையை காத்துக்கொள்ள முடியும்? எப்படி இணைந்து செயல்பட முடியும்? அப்போ மன்னிப்பது அத்தியாவசியமாக இருக்குது. இதனால தான் கர்த்தர் பாருங்கள் ரைட் இந்த ஒரு கட்டளையை நமக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். கவனிங்க 13ஆம் வசனத்தை கவனிங்க. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஏதாவது குறை இருக்குது அவங்கள்ட்ட, ஏதாவது தவறு பண்ணிட்டாங்கன்னா உடனே மன்னிக்கணும்னு சொல்கிறாரு. பாருங்கள், இந்த மாதிரி உறவுகளெல்லாம் இந்த மன்னிக்கிற ஒரு சுவிட்சை நீங்கள் ஆன் பண்ணியே வச்சுருக்கணும். ஆஃப் பண்ணவே கூடாது. ரெடியாக இருக்கணும். எந்த நேரத்துலையும் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன தவறு பண்ணியிருந்தாலும் மன்னிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கணும். ஃப்ரீயாக ரெடியாக மன்னிப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்போ தான் நீங்கள் ஒரு நல்ல குடும்பத்தை கட்ட முடியும். அப்போ தான் ஒரு நல்ல திருமணத்தை
நீங்கள் அனுபவிக்க முடியும். நான் மன்னிக்க மாட்டேன், நான் அப்படியே கசப்போடு தான் இருப்பேன், ரைட், கோபத்தோடு தான் இருப்பேன்னு சொன்னீங்கன்னா உங்கள் குடும்பம் பாதிக்கப்படும், உங்கள் சொந்த வாழ்க்கையும் பாதிக்கப்படும். வேறு ஜாஸ்மேர் அடிக்கடி சொல்லுவாங்க, ரைட், நான் அவங்கள்ட்ட கேட்டிருக்கிறேன், எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. இந்த மன்னிக்காமல் இருக்கிறது எப்படி தெரியுமா, நம்ம விஷத்தை குடிச்சிட்டு அடுத்தவன் சாகணும்னு எதிர்பார்க்குற மாதிரி. ரைட், அவன் சாக மாட்டான், அவன் நல்லா தான் இருப்பான், நம்ம தான் சாகணும். புரியுதா? ஹல்லேலூயா. அநேக நேரங்கள் பாருங்கள், உங்களை காயப்படுத்துகிறவங்க உங்களை காயப்படுத்தணும்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அவங்க பேசாமல் ஜாலியாக இருப்பாங்க, அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு அவங்க சந்தோஷமாக போயிட்டுருப்பாங்க. நம்ம இங்கே உட்காந்து வெந்து புழுங்கிக்கிட்டு இருக்கணும். யாருக்கு நஷ்டம், அவங்களுக்கா நமக்கா? சில சமயம் பார்த்தீங்கன்னா வேணும்னே காயப்படுத்துகிற ஆட்கள்லாம் இருப்பாங்க. நீங்கள் நொந்து போகணும்னே உங்களை மெனக்கட்டு காயப்படுத்துகிற ஆட்களும் இருக்கிறாங்க. நீங்கள் பைபிளில் பார்க்குறோம், இந்த அன்னாளை குறித்து நம்ம படிக்கிறோம். அவளுடைய கணவனுக்கு இன்னொரு மனைவி இருந்தா. எல்கனாவுக்கு அன்னாளை ரொம்ப பிடிக்கும், நிறைய அன்பு கூறுறாருன்றதை பார்த்துட்டு வேணும்னே மெனக்கட்டு ஒவ்வொரு வருஷமும் அவங்க தேவாலயத்துக்கு வரும்போது அந்த இன்னொரு மனைவி அன்னாளை வேணும்னே காயப்படுத்துவா. ரைட், அப்படி ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. நீங்கள் மன்னிச்சு மறந்து அதெல்லாம் கண்டுக்காமல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறதுல கவனம் செலுத்தலைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை ஆட்டி படைச்சிடுவாங்க. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வருஷமும் அவங்க கோயிலுக்கு போகிறதும், இந்த அம்மா அந்த அம்மாவை காயப்படுத்துகிறதும், அந்த அம்மா அழுகிறதும் இதே வேலையாக இருந்துச்சு. அந்த அம்மாவுக்கு தெரியுது பாருங்கள், எந்த பட்டன் அமுக்குனா இந்த அம்மா அழுவாங்கன்னு அந்த அம்மாவுக்கு தெரியுது. அந்த அம்மாவும் மெனக்கட்ட அந்த பட்டன் அமுக்கிக்கிட்டே இருக்குது, இந்த அம்மாவும் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ரைட், அன்பு, மன்னிப்பு இதெல்லாம் நமக்கு பலம். புரியுதா? அது வீக்னஸ் கிடையாது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு மன்னிக்க தெரிஞ்சிச்சுன்னா ரைட், அது உங்கள் வாழ்வில் பெரிய பலத்தை கொண்டு வரும். அநேக நேரங்களை பாருங்கள், இன்றைக்கி நம்ம சரீரங்கள் பாதிக்கப்படுது. இந்த சரீரங்களில் ஒரு சில வியாதிகள் உண்டாவதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது சரீரத்தில் இருக்கிற கோளாறு கிடையாது, மனசில் இருக்கிற கோளாறு. மனசில் கோபம், இந்த மன்னிக்க முடியாத தன்மை, ரைட், இருதயத்தின் கடினம், கவலை, பயம், இந்த மாதிரி காரியங்கள்லாம், ரைட், இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி காரியங்கள்லாம் பாருங்கள் ஒரு மனுஷனுடைய சரீரத்தை பாதிக்கும், வியாதியை உண்டாக்கும். நான் எனக்கு சின்ன வயசில் அப்போலாம் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன், சின்ன பையன். அப்போ அப்பா வெளில போயிருப்பாங்க, வேலை விஷயமாக எங்கேயாவது வெளியே போயிருப்பாங்க. அப்போ வீட்டில் டிரைவர்லாம் இருப்பாங்க. அப்போ அவங்க தான் கார் அவங்க ஓட்டு போவாங்க. நான் அம்மா கூட துணைக்கு போவேன். அப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் மம்மிக்கு இந்த செக்கப் அதெல்லாம் பண்ணும்போது கூட போவேன். அப்போ போகும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த டெஸ்ட்டு, அம்மாவுக்கு கொஞ்சம் இந்த பிபி ப்ராப்ளம், அந்த ஹார்ட் ப்ராப்ளம்லாம் அப்போ இருந்துச்சு. இதெல்லாம் ரசிக்கப்படுறதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இந்த இசிஜி அதெல்லாம் எடுப்பாங்க. அதெல்லாம் எடுத்து நிறைய டெஸ்ட்டெல்லாம் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அந்த டாக்டர் சொல்லுவார், ஏம்மா இது உடம்புல எல்லாம் நல்லா தான் இருக்குது, மனசு தான் சரியில்லை, மனசில் தான் ஏதோ பிரச்சனை, அதான் உங்களுக்கு இவ்வளோ இம்பேக்ட் ஆகுது சரீரம். உண்மை தான், அது ஆக்சுவலாக உண்மை. ரைட், இன்றைக்கி பல ஸ்டடீஸ்லாம் பண்ணுறாங்க இது சம்மந்தமாக. பண்ணி பைபிள் போதிக்கிறத இப்போ சயின்ஸுமே ஒத்துக்குது. இந்த மாதிரி உணர்ச்சிகள், இந்த மாதிரி கோபங்கள், மன்னிக்க முடியாத தன்மைகள், ரைட், இதெல்லாம் கவலை, பயம், இதெல்லாம் சரீரத்தை பாதிக்கும், சரீரத்தில் வியாதிகளை உண்டாக்கும், பிரச்சனைகளை உண்டாக்கும்னு இன்றைக்கி சயின்ஸே ஒத்துக்கிறாங்க. பைபிள் ஏற்கனவே போதிக்கிறது இன்றைக்கி தான் அவங்க ஒத்துக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ரைட், அப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இந்த மன்னிக்காமல் இருக்கிறது பாருங்கள், அநேக நேரத்தில் உங்கள் சரீரத்திலேயே வியாதிகள், பலவீனங்களை உண்டாக்கும். நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா வேகமாக மன்னிங்க, குயிக்காக மன்னிங்க. ரைட், ஜெபத்திற்கு தடையை கூட இந்த மன்னிக்காமல் இருக்கிறது உண்டாக்கும். பைபிளில் அந்த போதனை இருக்கிறது அடுத்த வாரம் பார்ப்போம். இன்றைக்கி நான் குறிப்பாக ஒரு சில பாயிண்ட்டை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இந்த பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. எபேசியருக்கு போங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம்
எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பார்ப்போம், இல்லை 26ஆம் பார்ப்போம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. இந்த 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 வசனத்தை வச்சுக்கிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் டைம் இருக்குதுல்ல, அப்போ பார்ப்போம் அப்படின்ற ஒரு எண்ணத்துலலாம் சாயங்காலம் வரைக்கும் கடுப்பாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. காலையில் ஏதாவது நடந்திருக்கும், அது லேசில் மன்னிக்க மாட்டாங்க பாருங்கள், முடிஞ்ச அளவு தள்ளி போடுவோன்ற மாதிரி அஸ்தமனம் வரைக்கும் காத்திருக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம மன்னிப்பதற்கு தீவிரிக்கிறவர்களாக இருக்கணும், வேகமாக குயிக்காக மன்னிக்கிறவங்களாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம் பாருங்கள். ரைட், ஏன் இங்கே அப்படி சொல்லப்படுதுன்னா பாருங்கள், இப்படி நீங்கள் ஒருத்தர் மேலே கோபம் மனஸ்தாபம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு மன்னிக்காமல் இருந்தீங்கன்னா, ரைட், குறிப்பாக அந்த சூரியன்லாம் அஸ்தமிச்சு இப்படி அடுத்த நாள் அதுக்கப்புறம் இப்படிலாம் போச்சுன்னா, அது பிசாசுக்கு இடம் கொடுக்கும் என்று வேதம் போதிக்கிறது. இந்த வசனத்தை ஓட கண்டினியூவேஷன் தான் அடுத்த வசனம், பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்க. ஒரு மனிதன் இப்படி மனசில் மன்னிக்க முடியாத அந்த தன்மை, வைராக்கியம், கசப்பு இதெல்லாம் வச்சுருக்கும்போது அது பிசாசுக்கு இடத்த கொடுக்கும். வேகமாக மன்னிச்சிடணும். மன்னிக்கும் போது பார்த்திங்கன்னா சமாதானம் வரும், சந்தோஷம் வரும், குடும்பத்தில் அந்த ஒரு ஒற்றுமை, அந்த ஃப்ளோ உண்டாகும். ஆனால் அதே நேரத்தில் அந்த கோபம் கசப்பு இதெல்லாம் இருக்க பிடிச்சிக்கிட்டு, இல்லை கொஞ்சம் அவள் பட்டாதான் தெரியும், அவருக்கு என் மதிப்பு தெரியும்னா கொஞ்சம் பட்டாதான் புரியும், ஒரு 4 நாளைக்கு சும்மா பேசாமல் இருப்போம், ஒரு வாரத்துக்கு பேசாமல் இருப்போம், அப்படி மூஞ்சி திரும்பி கூட பார்க்க மாட்டேன்ல, ஒரு வார்த்தை பேசுவேன்னா பண்ண மாட்டேன், அப்படிலாம் யோசிப்பாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு நான் சமைச்சு போட மாட்டேன் அப்படின்ட்டுருவாங்க. வரட்டும், கொஞ்சம் வயிறு காய்ச்சா தான் மனுஷனுக்கு புத்தி வரும், அப்படிலாம் யோசிக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா? ஹல்லேலூயா. கவனம் இதிலெல்லாம். குயிக்காக மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வேகமாக மன்னிச்சிங்கன்னா குடும்பம் நல்லா இருக்கும். இந்த கசப்பை பல நாட்கள் நீடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பிசாசுக்கு இடம் கொடுக்கும். நம்ம நினச்சிக்கிறோம், என் புருஷனுக்கு நான் என் கோபத்தை காமிக்கிறேன், இல்லை என் மனைவிக்கு நான் என் கோபத்தை காண்பிக்கிறேன், என் மதிப்பை நான் வலியுறுத்த விரும்புகிறேன், இப்படி கோபப்பட்டு பேசாமல் இருந்து முகத்தை ஏறெடுத்து பார்க்காம தங்களோட மதிப்பை காண்பிக்க விரும்புகிறாங்களாம். இப்படிலாம் செய்கிறாங்க பாருங்க. ஆனால் இந்த வசனம் தெரியாமல் நீங்கள் தொடர்ந்து அப்படியே பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஒரு நாள் அடுத்த நாள் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா, அது உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்த ஆரம்பிக்கும். அந்த பிரிவு இன்னும் கொஞ்சம் ஆழமாக மாற ஆரம்பிக்கும். அந்த கசப்பு இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும். நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம், நம்ம புருஷன் தானே எங்கே போகிறா, இல்லை நம்ம மனைவி தானே எங்கே போகிறா, ஒரு 4 நாளைக்கு படட்டும், இல்லை ஒரு வாரத்துக்கு படட்டும் அப்படின்னு யோசிக்கிறோம். அப்படி நம்ம அந்த எடுத்துக்கிற அந்த டயத்தில் பிசாசு கிரியை செய்ய ஆரம்பிச்சிடுவோம் குடும்பத்தில். அந்த பிளவை பெருசாக்க பார்ப்பான், புரியுதா? அந்த கேப்பில் வேறு யாரையாவது உள்ளே திணிக்க பார்ப்பான். வீட்டில் மனைவி பேச மாட்டேங்கிறா, கணவன் பேச மாட்டேங்கிறா, வேற யார்ட்டையா இப்போ பேசுவோம். நான் ஒரு சில காரியங்களை ஓப்பனாக ப்ளைனாக சொல்கிறேன், ரைட், ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். இதெல்லாம் நடக்கிற காரியங்கள் நடக்குது, அதான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். இதெல்லாம் பிசாசுக்கு வாசலை திறக்கும். உங்கள் கணவனுடைய இருதயத்தில் உங்களை குறித்த ஒரு கசப்பை வளர்ப்பதற்கு, அதன் மூலமாக பிரிவை உண்டாக்குவதற்கு, அதன் மூலமாக வேறு உறவுகளை கூட உண்டாக்குவதற்கு பிசாசு வேலை பார்ப்பான். இல்லை நிறைய பேருக்கு அதெல்லாம் மைண்டில் ஏறுறதே கிடையாது பாருங்க, சாதாரணமாக நினச்சிக்கிறது. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன், கவனிங்க. இந்த கோபம் கசப்பெல்லாம் வச்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் நம்ம செய்கிற காரியங்கள்னால என்னெல்லாம் நடக்குதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். 7ஆம் அதிகாரம் கவனிங்க, 1 கொரிந்தியர் 7. இங்கே பாருங்கள், ஒரு கணவன் அல்லது மனைவி அவங்களுக்கு நடுவில் இருக்கிற அந்த சரீர உறவை குறித்து இங்கே வேதம் நமக்கு போதிக்கிறது. இதை குறிச்சாலும் நம்ம பேசணும், ஏன்னா பைபிளில் எழுதியிருக்குல்ல. திருமணத்தில் இதெல்லாம் முக்கியம். திருமண வாழ்க்கைக்கு பைபிளில் போதிக்கப்பட்ட காரியத்தை தான் சொல்கிறோம், நம்ம ஒன்றும் தப்பாக ஒன்றும் இதெல்லாம் சொல்லலை. இதெல்லாம் தெளிவாக வேதத்தில் நமக்கு போதிக்கப்பட்ட காரியம், நம்முடைய டாபிக் சம்மந்தப்பட்டது, அதனால் எடுத்து சொல்கிறேன் நான்.
நல்லா கவனிங்க. நீங்கள் எனக்கு எழுதின 2வது வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாக இருக்க வேண்டும். அங்கே பாயிண்ட்டை கவனிங்க. எது இல்லாதபடிக்கு? வேசித்தனம் இராதபடிக்கு. ஏன் இதை பார்க்குறோம்? ஏன்னா குடும்பம் இன்றைக்கி டிவோர்ஸு இதெல்லாம் நடக்கிறது, குடும்பத்தில் பிரச்சனைகள், சண்டை சச்சரவு, இதுக்கெல்லாம் இந்த வேசித்தனம் ஒரு காரணம் இல்லையா? ஆமாவா இல்லையா? ரைட். 3ஆம் வசனத்தை கவனிங்க. புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. உபவாசத்திற்கும், இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையிராதபடிக்கு இருவரும், நல்லா கவனிங்க, சில காலம், சொல்லுங்கள் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தாலன்றி. 2 வார்த்தைகள், ஒன்று சில காலம், இன்னொன்று 2 பேரும் சம்மதிச்சிருக்கணும். ரைட். ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரத்துவம், அதாவது செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாமையால். அநேக பேருக்கு இந்த செல்ஃப் கண்ட்ரோல்லாம் அவ்வளோ ஜாஸ்தியெல்லாம் கிடையாது. ரைட். உங்களுக்கு விரத்துவம்னா செல்ஃப் கண்ட்ரோல், அந்த இச்சை அடக்கம்னு சொல்கிறோம் இல்லையா, இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். எதுக்கு, என்ன சொல்கிறார்? ஏன் இப்படி கட்டளை கொடுக்குறாரு? ஏன் சில காலம்? ஏன் சம்மதிக்கணும்? 2 பேரும் சம்மதிச்சு தான் இதெல்லாம் செய்யணும். ஏன் மறுபடி கூடி வர வேண்டும்? ஏன் இதெல்லாம்? சாத்தானுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு. இன்றைக்கி நிறைய பேர் குடும்பங்களை பார்த்தீங்கன்னா சண்டை வந்துருச்சுன்னா இதைத்தான் செய்வாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்துலேயே வராத, தொடக்கூடாது, மூஞ்சல் முழிக்காது, அங்கிட்டு போ, விரட்டி விடுறது, இதெல்லாம் நடக்குது இல்லையா குடும்பங்களில்? ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க, நம்ம நினைக்கிறோம் என் புருஷனை நான் தண்டிக்கிறேன், இல்லை என் மனைவியை நான் தண்டிக்கிறேன் அப்படின்னு நம்ம மனசில் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். இதே ஒருத்தர் கணவனோ மனைவியோ திரும்ப செய்யும்போது, இல்லை ரொம்ப நாளைக்கு செய்யும்போது, அது பிசாசுக்கு வாசலை திறந்து விடுகிறது என்பதை மனசில் வச்சுக்கோங்க. உங்கள் திருமணத்தை உடைப்பதற்கு பிசாசுக்கு நீங்களே இடம் கொடுக்குறீங்க. இதை பிசாசு பயன்படுத்துவான். வேதத்தில் தெளிவாக போட்டிருக்குது. புரியுதா? இதெல்லாம் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் வழங்கணும். கவனமாக இருக்கணும். பாருங்க, சரி, நம்ம இப்போ அதுக்குள்ளே போக வேண்டாம். ஆனால் நல்லா கவனிங்க, ஒரு கணவனோ மனைவியோ இந்த உடல் உறவு காரியங்கள் எல்லாம் கவனமாக இருங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் இருங்க. ஹல்லேலூயா. சரி, அடுத்து இன்னொரு வசனத்தை பார்ப்போம். மறுபடியும் பாருங்கள், இந்த மன்னிப்பு சம்மந்தப்பட்டது தான் இது எல்லாமே. ரைட். மன்னிப்பு, கோபம், கசப்பு, இதெல்லாம் சம்மந்தப்பட்டது தான். 11ஆம் வசனத்தை கவனிங்க. 2 கொரிந்தியர், ஹல்லேலூயா டு ஜீசஸ், 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன், மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவினுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். சாத்தானாலே, கவனிங்க மறுபடியும், சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவா? பாருங்க, ஒரு மனிதனை நாம் மன்னிக்காமல் இருக்கும்போது அங்கே பிசாசுக்கு இடம் கொடுக்குறோம். பிசாசுக்கு வாசலை திறந்து விடுகிறோம். குடும்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்க, உறவுகளை ஒடிக்க, நிரந்தரமான பிரிவுகளை ஏற்படுத்த, கசப்புகளை பெருகச் செய்ய, இப்படி நம்ம பல காரியங்களுக்கு வாசலை திறந்து விடுகிறோம். புரியுதா? அதனால் மன்னிப்பதற்கு நாம் தீவிரமாக இருக்க வேண்டும். சூரியன் அஸ்தமனம் வரைக்கும் காத்திருக்கலாம்னு அங்கே ஒரு ப்ரொவிஷன் இருந்தாலும் அவ்வளோ நேரம் காத்திருக்கணும்னு அவசியம் கிடையாது. உடனே மன்னிக்கலாம். இந்த பல நாட்களாக மன்னிக்காமல் இருக்கிறது, பல நாட்கள் அப்படியே கோபத்தை இருக பிடிச்சிக்கிறது, இதெல்லாம் நல்லதே கிடையாது உறவுகளுக்கு. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு இதை அப்ளை பண்ணணும். பிரச்சனை வருதா,
கர்த்தாவே உதவி பண்ணுங்கள், பொறுமையாக இருக்க உதவி பண்ணுங்கள், ஜெபிச்சு கர்த்தர்கிட்ட உதவி கேட்டு வேகமாக மன்னிச்சிடலாம். சில சமயம் ஆத்திரம் வரும், உள்ளே அப்படியே உணர்ச்சிகள்லாம் பொங்கத்தான் செய்யும். அந்த நேரத்தில் அதையும் தாண்டி இல்லை, நான் இயேசுவின் நாமத்தில் நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அப்புறம் அதை குறித்து பேசாமல் இருக்கணும், அதை மறந்துடணும். புரியுதா? சில சமயம் பாருங்கள், ஏன் ஒரு சிலருக்கெல்லாம் மன்னிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனையை திரும்ப திரும்ப ரிஹர்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் மனதில் அதை ஏதோ இந்த லூப் மோடில் அதை ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் போகிறவன்ட்டெல்லாம் அந்த பிரச்சனையை குறித்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் அவங்களுக்கு மன்னிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது. முதல்ல மனசில் அதையே சிந்திச்சிட்டு இருக்கிறத நிப்பாட்டணும், அதை குறித்தே யோசிச்சுட்டு இருக்கிறத நிப்பாட்டணும். மனசில் அதை திரும்ப திரும்ப படம் மாதிரி ஓட்டிக்கிட்டே இருக்கிறத நிப்பாட்டணும். அந்த பிரச்சனையை குறித்து திரும்ப திரும்ப பேசுகிறத நிப்பாட்டணும். இதை செஞ்சிங்கன்னா வேகமாக மன்னிக்கிறதுக்கு உங்களுக்கு திராணி உண்டாகும். இந்த மன்னிக்காமல் இருக்கிறதுக்கு தடையே இந்த 2 காரியங்கள் தான். திரும்ப திரும்ப அதே காரியத்தை மனசில் அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கிறது, இன்னொன்று பார்க்குறவன்ட்டெல்லாம் அதை குறித்து பேசிக்கிட்டே இருக்கிறது. இது 2ஐயும் செய்யாமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன பிரதர் என்ன பண்ணுறது, மைண்டுக்கு வருதில்ல, திரும்ப திரும்ப வருதில்லைன்னா மனசை மாற்றுங்க, வேறு எந்தமாவது போய் பண்ணுங்க, வேறு ஏதாவது ஒரு காரியத்தை செய்யுங்க, வேறு ஏதாவது குறித்து மெனக்கட்டு சிந்திங்க. முடியும் நம்மளால். வாயை திறந்து வசனத்தை பேசுங்க. கிறிஸ்து என்னை மன்னித்தது போல் என் புருஷனை மன்னிக்கிறேன்னு சொல்லுங்கள், அந்த எண்ணம் ஓடிடும். கிறிஸ்து என்னை மன்னித்தது போல் என் மனைவியை மன்னிக்கிறேன்னு சொல்லுங்கள், அந்த எண்ணம் ஓடிடும். கர்த்தர் என்னை மன்னிச்சிருக்கிறாரு, நானும் மன்னிக்கிறேன், கர்த்தர் எனக்கு இரக்கம் பாராட்டினது போல் நானும் இரக்கம் பாராட்டுறேன் அப்படின்னு வாயை திறந்து பேசுங்க, அது போயிடும் அந்த எண்ணம். அதையே உட்காந்து சிந்திச்சுட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பாருங்கள், வேதத்தில் போட்டிருக்குது, ஒரு மேட்டர் திரும்ப பேசுகிற ஆள் நெருங்கிய நண்பர்களை கூட பிரிச்சிருவானா. ஏன்? ஒரு பிரச்சனையான காரியத்தை திரும்ப 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 பேசும்போது உறவுகளில் பிளவு உண்டாகும். அந்த மாதிரி காரியங்களை வீட்டில் ரிப்பீட் பண்ணவே கூடாது, பேசிக்கிட்டே இருக்காதீங்க. நம்ம என்னமோ சாதிக்கிறோம்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு சில காரியங்களெல்லாம் பேசி 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 நீங்கள் ஒன்றத்தையும் சாதிக்கிறதில்ல, உங்கள் திருமணத்தை உடைக்கிறது தான் மிச்சம், உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானம் கெட்டு போடுறது தான் மிச்சம். ஒன்றத்தையும் நீங்கள் சாதிக்கிறதுலாம் கிடையாது இந்த மாதிரிலாம் பண்ணி. புரியுதா? நீங்கள் நினச்சிட்டு நான் சாதிக்கிறேன், அதோடைய முடிவு விவாகரத்தில் போய் முடியும், அதோட முடிவு குடும்பத்தில் சமாதான குலைச்சலில் முடியும், அதோடைய முடிவு குடும்பத்தின் சந்தோஷத்தை கெடுக்கிறதா போய் முடியும். புரியுதா? ஹல்லேலூயா. மன்னிக்க பழகுங்க. எவ்வளோ வேகமாக மன்னிக்கிறீங்களோ அவ்வளோ வேகமாக நீங்கள் பிசாசுக்கு வாசலை அடைக்கிறீங்க. மன்னிக்காமல் நீண்டிச்சுக்கிட்டே போனீங்கன்னா அதனால் உண்டாகிற காரியங்கள் விபரீதமாக இருக்கும், பிசாசுக்கு வாசலை திறக்கும். சரி, கொஞ்ச நாளில் முடிஞ்சிரும்னு நினைக்கிற பிரச்சனை பல ஆண்டுகளாக நீடிக்கிற பெரிய பிரச்சனையாக மாறிடும். குடும்பத்தில் பிளவுகளை உண்டாக்குறதா, நிரந்தர பிளவுகளை உண்டாக்குறதா கூட முடியும். கவனமாக இருக்கணும். அதனால தான் கர்த்தர் நமக்கு இந்த வசனங்களெல்லாம் தெளிவாக எழுதி வச்சிருக்கிறாரு. குழப்பமே இல்லாத அளவுக்கு பிளெயினாக தெளிவாக எழுதி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். கவனமாக இருக்கணும், நம்ம விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். பிரச்சனைகளெல்லாம் வேகமாக தீர்க்கிறதுக்கு வழி பார்க்கணும். அவர் தப்பு, அவர் மேலே தான் தப்பு, இல்லை கணவன் அவன் மேலே தான் தப்பு அப்படின்றது, யார் மேலே தப்புன்றதெல்லாம் முக்கியம் கிடையாது. பிரச்சனை தீரணும், மன்னிக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், ஒற்றுமை இருக்கணும், அதுதான் முக்கியம். இந்த யார் சரி யார் தப்புன்னே பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள வச்சு நீங்கள் நிறையா எதுவும் பெருசாக செய்ய முடியாது. எப்பொழுதுமே பாருங்கள், ஒரு சொல்யூஷன் மைண்டடாக இருக்கணும். பிரச்சனையை தீர்க்கிறதுல தான் கவனமாக இருக்கணும், குறியாக இருக்கணும். ஒரு குடும்பத்தை கட்டுறதுல தான் குறியாக இருக்கணும். இந்த ஈகோ ப்ராப்ளம், யார் சரி யார் தப்பு, இதையே பிடிச்சிக்கிட்டு தெரிஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கஷ்டம். புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். மறுபடியும் சொல்கிறேன், மன்னிக்க தீவிரமாக இருங்கள்.
ரைட்? மன்னியுங்கள், அவங்க செய்த தவறுகளை மறந்துடுங்க. ரைட்? தேவனுடைய மன்னிப்பு, இதை குறித்து பின்னாடி பார்ப்போம், அடுத்த மெசேஜில் எல்லாம் பார்ப்போம். 2 பகுதி இருக்குது. ஒன்று மன்னிக்கிறது, இன்னொன்று மறக்கிறது. ரெண்டுமே செய்யணும். ரைட்? ஹல்லேலூயா. நம்முடைய நன்மைக்காகவும், நம்முடைய குடும்பத்தின் நன்மைக்காகவும், குடும்பத்தின் ஒற்றுமைக்காகவும் நாம் அதை செய்யணும். பிசாசுக்கு வாசலை அடைப்பதற்கு நாம் இதை செய்யணும். அப்போ தான் குடும்பங்களில் பலன் இருக்கும், சமாதானம், சந்தோஷம், ஒற்றுமையெல்லாம் இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். க்ளோரி பீ டு காட். சரி, இந்த காரியங்களை குறித்து அடுத்த வாரம் நாம் தொடர்ந்து தியானிப்போம். ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, எங்கள் கணவன், எங்கள் மனைவியை நாங்கள் விலையேறப்பெற்றவர்களாய் பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அவங்கள மதிப்போடும் மரியாதையும் நல்ல விதத்தில் நடத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. பிதாவே, நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தாருங்க, எப்படி எங்கள் குடும்பத்தை கட்டணும், ஒருத்தர் எப்படி நடத்தணும்னு சொல்லிக் கொடுங்க. பிதாவே, எங்கள் கண்கள் திறக்கப்படட்டும். அதே போல் தாப்பனை வேகமாக தீவிரமாய் மன்னிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. மனசில் கசப்புகளை இறுக பிடிச்சிக்காமல், இருதயம் கடினப்படாமல் வேகமாக மன்னிக்க, குயிக்காக மன்னிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. தாப்பனை, நீர் எங்களை மன்னித்தது போல நாங்களும் எங்கள் கணவன் மனைவியை மன்னிக்க எங்களுக்கு உதவி பண்ணுங்க. பிதாவே, இந்த போதனை எங்களுடைய இருதயத்தில் பதியட்டும். பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு மன்னிக்க தீவிரப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. பிரச்சனைகளை தீர்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. பிதாவே, நீர் எங்களுக்கு உதவுகிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்முடைய கிருபையால், உம்முடைய பலத்தால் நாங்கள் மன்னிப்போம். நீர் எங்களை மன்னித்தது போல நாங்கள் மன்னிப்போம். வேகமாக, ஸ்பீடாக, தீவிரமாக மன்னிப்போம். பிதாவே, நீர் எங்களுக்கு உதவி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் வருகிறேன். பிதாவே, நீர் உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி மக்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால வியாதிகள், பலவீனங்கள், வலி, வேதனைகள் நீங்குவதாக. இப்பொழுது இந்த நொடிப்பொழுது இயேசுவின் நாமத்தினால மறைந்து போவதாக. இயேசுவின் நாமத்தினால சரீரத்தில் ஜீவன் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், ஆரோக்கியம் துளிர்க்கட்டும். பிதாவே, நீர் உம்முடைய பலத்த கரத்தை கொண்டு அவர்கள் தேவைகளை சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இருதயத்தின் விருப்பங்களை பூர்த்தி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பன, நீர் சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் படைத்தவர். உம்மால் தேவைகளையும் சந்திக்க முடியும், இருதயத்தின் விருப்பங்களையும் பூர்த்தி செய்ய முடியும். பிதாவே, நீர் பெரியவர், வல்லவர், சர்வ வல்லவர். பிதாவே, நீர் எங்களுக்கு உதவி செய்கிறபடியா ஸ்தோத்திரம். பிதாவே, மக்களுக்கு சமாதானத்தை கொடுங்க, ஆறுதலை கொடுங்க, பலப்படுத்துங்க. தாப்பனை முன்னேறுவதற்காக பலப்படுத்துங்க. ஜெயிப்பதற்கான பலன், மேற்கொள்வதற்கான பலன், செழிப்பதற்கான பலன் மக்களுக்கு உண்டாகட்டும். பிதாவை, ஒவ்வொருவரையும் கண்ணின் மணியைப் போல பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இவர்கள் மீதும், இவர்கள் குடும்பத்தார் மீதும், இவர்களுக்கு உண்டான யாவற்றின் மீதும் உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்பு உண்டாகட்டும். பிதாவை, இவர்களுக்கு விரோதமான ஆயுதங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காமலே போவதாக. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரே, உம்மை துதிக்கிறோம். பிதாவை, நீர் பெரியவர், உன்னதர், சர்வ வல்லவர். பிதாவை, உம்முடைய உதவி எங்கள் வாழ்வில் வெளிப்படுகிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவை, நீர் எங்களுக்கு மகிமையான காரியங்களை செய்தபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். உங்களுடைய வாழ்வில் மகிமையான காரியங்களை செய்கிறார். கர்த்தர் உங்களுக்கு செய்த உதவிகளை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. நம்முடைய இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் உங்களுக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை பதிவு பண்ணலாம். நாங்களும் கேட்டு சந்தோஷப்படுவோம், கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த வீடியோ, இந்த மெசேஜை உங்கள் குடும்பத்தார், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், உங்களுக்கு தெரிந்த விசுவாசிகள், உங்களுக்கு தெரிந்த ஊழியக்காரங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சு வைங்க. கர்த்தர் உங்களையும் கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.